கடந்த 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் உடனான கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 15வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கார்கில் போரில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் வீர மரணம் அடைந்தனர். அவர்களை நினைவுபடுத்தும் விதத்தில் ஒரு பதிவு. கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த முதல் ராணுவ அதிகாரியான மேஜர் சரவணன் திருச்சியை சேர்ந்தவர். 1995ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி பீகார் படைப்பிரிவில் வீரராக சேர்ந்த அவர் கார்கில் போரின் போது 1999ஆம் ஆண்டு மே மாதம் எதிரிகளுடன் போரிட்ட போது துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். இதற்கு முன் 1989ஆம் ஆண்டில் ராணுவத்தில் பணியாற்றிய போது அவரது தந்தையும் வீர மரணம் அடைந்தார். கணவரை இழந்த அமிர்த வள்ளியம்மாள் மகனையும் கார்கில் போரில் பறிகொடுத்தார். இருந்தாலும் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை சந்தித்து தேசிய மாணவர் படையில் சேர்வதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து வரும் அமிர்த வள்ளியம்மாள் ராணுவத்தில் சேரும் ஆர்வத்தை இளைய சமூகத்தினரிடம் ஏற்படுத்தி வருகிறார். கார்கில் போர் நடந்ததுனால அவங்களோட யூனிட் பூரா அங்கே கார்கில் இதுக்கு போயாச்சு. அதனால் இவ தான் ஃபஸ்ட்டு அட்டம்ல படையெடுத்து சென்று எதிரிகளை வீழ்த்தி அவனும் மரணம் அடைந்தான். அவனோட தியாக உணர்ச்சியை நாட்டுக்கு ஏற்படுத்தினது அவங்க அப்பா தான். அவனுடைய இராணுவத்தில் சேரணுன்ற இயக்கத்தை ஏற்படுத்தினதே அவங்க அப்பா தான். அதனால் அவனுக்கு வெற்றியோடு தான் இருந்தான். ஆனால் என் மகன் என்னுடன் இடத்தில் இருந்த கவலை இருந்தாலும் நாட்டுக்காக தியாகத்தை செஞ்சதுனால நான் பெருமையுடன் இருக்கிறேன். இதேபோல் கார்கில் போரில் உயிர் நீத்த தஞ்சாவூர் சிவாஜி நகரை சேர்ந்த நாயக் காமராஜும் ஒருவர். 13 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றி பாகிஸ்தானுக்கு எதிராக வீரமுடன் போரிட்டு தனது உயிரை நாட்டிற்காக இழந்தார். தனது மகன் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்தது பெருமையாக உள்ளதாக அவரது தாய் கிருஷ்ணவேணி இன்றும் கூறுகிறார். நாட்டுக்காக செலெக்ஷன் ஆகி ஹைதராபாத்தில் ட்ரைனிங் முடித்தான். அப்புறம் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வருஷம் லீவில் வருவான். நாங்களும் அவன் ஆர்வமாக இருக்கானேன்னு ரொம்ப பெருமைப்பட்டோம். கடைசியில் 99 ஜூன் 10ஆம் தேதி எங்களுக்கு அவன் போரில் இறந்துட்டான்ற செய்தி வந்துச்சு. கார்கில் போரில் நாங்கள் ரொம்ப துடிச்சிட்டோம். இன்னமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பக்கம் ஒரு பெருமை, நாட்டுக்காக என் பையன் உயிர் விட்டாங்கிற தியாகம். கார்கில் போரில் நாயக் காமராஜ் இறந்ததன் நினைவாக அவர் வசித்து வந்த சாலைக்கு அவரது பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி இருக்கிறது தஞ்சை நகராட்சி. கார்கில் போரில் இந்தியா வெற்றியடைந்து 15 ஆண்டுகள் ஆனாலும் அதன் நினைவுகள் இன்றும் மறக்க முடியாத ஒன்று என போரில் பணியாற்றிய குன்னூரை சேர்ந்த ராணுவ வீரர் சுரேஷ்குமார் கூறுகிறார். கார்கில் வாரில் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு தான் நாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை சாதித்தோம். அந்த வெற்றிக்கு A to Z டாப்ல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற ஆஃபீஸர் லெவல்ல இருந்து ட்ரேட்ஸ்மேன் லெவல் வரைக்கும் இருக்கிற அந்த யூனிட்டி, டீம் ஒர்க், அந்த டீம் ஒர்க்கு தான் எங்களை இந்த வெற்றியை தேடி தந்தது. இதனிடையே கார்கில் போரின் 15வது ஆண்டு விழாவை முன்னிட்டு காஷ்மீரின் திராஸ் பகுதியில் அமைந்துள்ள கார்கில் வீரர்களின் நினைவு தூணில் ராணுவ தளபதி பிக்ரம் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் இறையாண்மையை காக்க ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். எந்த நிலையிலும் சவால்களை சந்திக்கும் சக்தி இந்திய ராணுவ வீரர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.